வீழியனுடைய 49வது 50வது நூல்கள் வெளியீட்டு நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி வரும் நெகிழ்வான ஒரு புதிய வடிவிலான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை கட்டமைத்தது மட்டுமல்ல, இதற்கு ஆகக்கூடிய செலவுகள் அனைத்தையும் ஏற்று வடிவமைத்து நடத்தக்கூடிய செந்தமிழ்ச்சனுடைய குடும்பத்தை இந்த விழாவின் சார்பாக பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அறிவியல் இயக்கத்தில் கற்றுக்கொண்ட அவருடைய திறமை ஒரு நிகழ்ச்சிக்கு திட்டமிடுவது, அதை ஒரு இன்னோவேட்டிவாக திட்டமிடுவது, அதை முறையாக நடத்துவது என்பதில் உண்மையிலேயே நிகழ்ச்சி என்பது ரொம்ப நெகிழ்வான நிகழ்ச்சி. இதில் சில தம்பதிகள் வரலை, ஆனால் கலந்து கொண்ட குடும்பங்கள் சொல்லும் பொழுது வெவ்வேறு தளத்தில் பணியாற்றக்கூடிய தோழர்கள். இப்போ இதில் தோழர் குமாரதாஸ் வனஜா நீங்கள் பாராட்டினதை பார்த்தீங்க. அநேகமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தோழர்களிலேயே மூத்த தோழர் தோழர் குமாரதாஸ் தான். 78 79 79. என்னை போன்றோர் சென்னையில் கல்லூரி மாணவராக இருந்தபோது 1960களில் 70களின் துவக்கத்தில் சென்னையில் லோன் ஸ்கொயர் நீங்கள் யாருக்கும் இப்போ தெரியாது, அந்த சென்னை அந்த பக்கம் பழைய சென்னை ஆகிப்போச்சு. லோன் ஸ்கொயர் பாரிஸ் கார்னர்லேருந்து லா காலேஜில் நேராக போகும்பொழுது 1 கிலோமீட்டரில் ஒரு ஸ்கொயர் ஒரு பார்க் மாதிரி இருக்கும். அன்னைக்கு இடதுசாரி இயக்கத்தின் சார்பாக ஊர்வலம் சொன்னால் அந்த லோன் ஸ்கொயரில் தான் புறப்படும். அந்த லோன் ஸ்கொயர் ஊர்வலம் புறப்படுகிற போது அந்த ஊர்வலத்தை ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் கோஷமிடக்கூடிய மகத்தான தோழராக குமாரதாசன் 68 69 பார்த்தேன். அவரோடு அவருடைய சக தோழர் ஏ.கே. பத்மநாபன், இவரோட வயசு கொஞ்சம் குறையும், 6 மாதம் 1 வருஷம். அவரோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய தோழர் வனஜா, 2 பேருமே அந்த இயக்கத்தினுடைய முழுநேர ஊழியர்களாக பல 10 ஆண்டுகள் தொடர்ந்து வேலை செய்து வருபவர்கள். ஆகவே அவருடைய வேலை தளம் என்பது வித்தியாசமானது. அவருடைய அடுத்த கடைசியாக வராதவங்க பட்டியலில் வாசிச்சாங்க பாரதி செல்வான்னு. பாரதி என்பவர் இவர்களுடைய மகள், குமாரதாஸ் வனஜாவனுடைய மகள். செல்வா என்பது மத்திய இந்த இடதுசாரி இயக்கத்தில் மத்திய சென்னை மாவட்ட செயலாளராக இருப்பவர். அவர்களும் கணவன் மனைவியாக இந்த இயக்கத்தில் பங்காற்றி இருக்கிறாங்க. அதே போல தோழர் தயாநிதி, தோழர் சங்கரி விளக்கிட்டார். வேலூர் மாவட்டத்துடைய மாவட்ட செயலராக தோழர் தயாநிதியும், அனைத்து ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய இடதுசாரி இயக்கத்துடைய மாநில குழு உறுப்பினராக தோழர் சங்கரியும், எப்படி உங்களுக்கு குமாரதாஸ் வனதாய் போன்று ஒரு முழு நேரமாக பணியாற்றக்கூடிய 2 தோழர்களையும் நம்ம இந்த கூட்டத்தில் கவனிச்சிருக்கிறோம். குறிப்பாக அறிவியல் இயக்கத்தில் இருந்து அவங்க கலந்து கொண்டு இருப்பவர்கள். அடுத்து தோழர் சுந்தரராமன் சுதா. சுதா எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எத்திராஜ் காலேஜில் படித்தவங்க. சரிதானா சுதா? எம்ஃபில் படித்து முடித்த உடனேயே வேலைக்கு செல்லாமலேயே ஒரு சமூக பணியை செய்ய வேண்டும் முடிவெடுத்து, வேலைக்கு பிறகு வேண்டாம் முடிவெடுத்து அவங்க சுந்தரராமன் அவங்க அவங்களுடைய பூர்வீகம் ஜாம்ஷெட்பூர். பூர்வீகம் தமிழ்நாடு தான். அங்கே ஜாம்ஷெட்பூரில் படித்தாங்க. அவங்க நான் நினைக்கிறேன் அந்த பள்ளி கல்வியின் போதே 2 பேருக்கு உங்களுக்கு ஒரு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவங்க முடிவு பண்ணாங்க. அந்த பயணமும் தொடர்கிறது. சுந்தரராமனை பற்றி ஏராளமான விஷயம் நீங்கள் இந்த பிரசன்டேஷனில் பார்த்துருப்பீங்க. அவர் அநேகமாக அந்த ஹெல்த் பாலிசியில் ஒரு உலகளவில் ஒரு அமைப்புக்கு தலைவராக இருக்காரு. இன்னைக்கு கூட மாநில அரசாங்கத்துக்கு, தமிழ்நாடு மாநில அரசாங்கத்துக்கு ரைட் டு ஹெல்த் என்ற ஹெல்த் பாலிசி உருவாக்க வேண்டும் என்று ஒரு டிராஃப்ட் கொடுத்துருக்கிறாங்க. அந்த குழு பரிந்துரை செய்திருக்கு. இப்போ கூட கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க. மாநில அரசாங்கம் உடனே ஏற்றுக்கணும் அடிப்படையில் ஒரு மகத்தான பங்காற்றி வருபவர்கள் தோழர் சுந்தரம், அதே போல தோழர் சுதா, அனைத்து ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய அகில இந்திய அளவிலான பல்வேறு பொறுப்பு இருந்து இன்னும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அதே போல தோழர் வெங்கடேஷ் ஆத்திரையா சந்திரா. தோழர் வெங்கடேஷ் ஆத்திரையா SLC வரையில் தமிழ் வழி கல்வி பயின்றவர். அவங்க வெங்கடேஷ் சாஸ்திரி அப்பா என் ராமுக்கு ஆசிரியர் இருந்தவர். இதில் PS ஸ்கூல்ல
என்றாம அப்பாவுக்கு சாரி என்றாம அப்பாவுக்கு ஆசை பிஎஸ் ஸ்கூல், அது வந்து இதுல மயிலாப்பூர்ல இருக்கு. எஸ்ஏஎஸ் வரை தமிழ் கல்வி பயின்று அடுத்து சென்னை ஐஐடியில பிடெக் கெமிக்கல் படிச்சு அதற்கு சம்பந்தமில்லாத ஒரு சப்ஜெக்ட் அமெரிக்காவில் போயிட்டு உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் பிஹெச்டி வாங்கியவர். இந்த மார்க்ஸ் மூலதனத்தை தலைகீழ படிச்சவர். அநேகமாக எந்த சாப்டர் கேட்டாலும் அது அங்க சென்னை அமெரிக்காவில் படித்துக் கொண்டிருக்கும் தான் உங்களுக்கு வந்து அந்த வியட்நாம் அந்த யுத்தம் அதை வச்சு உங்களுக்கு ஒரு மிக ரேடிக்கலைஸ் ஆகி மைத்திலி என்றாம் போன்றவர்கள் இருக்கும்பொழுது அடுத்த மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து தொடர் செந்தமிச்சல்னு விளக்கினார் அவருடைய பணி. அதே போல வந்து சந்திரா திருச்சியில பேராசிரியராக பணியாற்றியவர். இந்த குடும்பங்களில் சில குடும்பங்களோட வந்து நேரடியாக அப்பப்போ சந்திக்கிற பழக்கம் உண்டு. அதாவது இப்போ நீங்க திருச்சியில வெங்கடேஷும் சந்திராவும் ப்ரொஃபஸரா பணியாற்றிக்கிட்டு இருக்கிறப்ப வீட்டுக்கு போனா பார்த்தா உங்களுக்கு வந்து யார் எந்த வேலை செய்யறான்னு கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு பார்த்தா அவங்க இதில் போய் அது இது கிச்சன்ல வெங்கடேஷ தோசை சுட்டுக்கிட்டு இருப்பாரு, அவங்க சந்திரா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சுதா சுந்தரம் குடும்பத்துல அது பூரா சுதா தான் செய்வாங்க. என்ன மாதிரி போன சாப்பிட்ற மாதிரி சுந்தரம் அந்த வேலையை சுந்தரம் சமையல் வேலையை ஷேர் பண்ண மாட்டாரு. ஆனா அவங்களுக்கு மகத்தான ஒரு பணி. நான் அது சும்மா லைட்டர் வெயில சொல்றேன். அடுத்து மற்ற தோழர்களை பற்றி நம்மளே எடுத்துக்கு வரும்போது ஒன்று ரெண்டு விஷயத்தை பல தளங்களில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இத்தகைய குடும்பங்களுக்குள் ஒரு காமனாலிட்டி பொதுவான அம்சம் இருக்கு. அது என்ன பொதுவான அம்சம்னா சோஷியல் கான்சியஸ்னஸ், சமூக பிரஜ்ஞம். நமது முன்னோடிகள் அது எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய நம்முடைய முன்னோடிகள் நமக்கு விட்டு சென்ற சமூகத்தை விட அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறந்த சமூகத்தை அளிக்க வேண்டும் என்று பாடுபடுவதுதான் அந்த சமூக பிரஜை, சோஷியல் கான்சியஸ்னஸ். இந்த குடும்பங்களுக்கு காமனாக இருப்பது என்பது அத்தகைய முக்கியமான அம்சம். வெவ்வேறு தளத்தில் வேலை செய்யலாம். இன்றைக்கு அத்தகைய பணி கூடுதலாக தேவைப்படுகிறது. செந்திமிச்சல் அவருடைய அறிமுக உரையில சொன்னார். கடந்த 17ஆம் தேதி இந்து ஆங்கில நாளேட்டில் MK நாராயண எழுதிய கட்டுரையில தேர்தலுக்கு பிறகு போஸ்ட் எலெக்ஷன் சிச்சுவேஷன் அப்படின்னு எழுதிய கட்டுரையில வந்து பொறுப்பேற்று இருக்கக்கூடிய இந்த அரசு என்பது கடந்த காலத்திலிருந்து ஒரு மாற்று பயணத்தை சிலர் எதிர்பார்க்க கூடாது, மாற்றம் வராது. சொல்ல போனால் இந்த அரசு தலைமை தாங்குவோர் வந்து என்ன செய்வாங்கன்றது எந்த அளவுக்கு மோசமா போக வேண்டியது இட் இஸ் yet to be seen சொல்லியிருக்காரு. கடந்த காலத்தை விட இன்னும் மோசமாக போகலாம். அந்த கட்டுரை எழுதியவர் வந்து தேர்தலுக்கு முன்னதாக அந்த அளவுக்கு விமர்சிக்க மாட்டார். தேர்தல் முடிவு என்பது அவருக்கும் கொஞ்சம் தைரியத்தை கொடுத்துருக்கு. அவர் ஏராளமா வளைச்சு யாரு தப்பு யாரு சரி சொல்லாத எழுதிக்கிட்டே இருப்பார். அவருடைய ஆங்கில புலமை ரொம்ப அடையப்பா. ஆனா இன்னைக்கு வந்து எழுதாருன்னு சொன்னா என்ன சொல்றாருன்னா இன்னும் தான் அவருடைய உண்மையான முகத்தை பார்க்க போகிறோம். அப்ப இத்தகைய சூழலில் இத்தகைய பல்வேறு தளத்தில் பணியாற்றக்கூடியவர்களுடைய பணி என்பது மகத்தானது. அந்த பணியை செய்கிற போது குடும்பம் என்ற அடிப்படையில நமது முன்னோடிகள் வந்து எப்படியெல்லாம் பணி செய்தார்கள் என்பதற்கு 1930ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி அன்று லண்டனுக்கு சென்றிருந்த அண்ணல் அம்பேத்கர் அவருடைய இணையருக்கு எழுதிய கடிதம் என்பது பிரசுரமாக வந்திருக்கு. பல நேரங்களில் பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். குடும்பத்தை கவனிக்க முடியாத கணவனுக்கும் கவனிக்க முடியாத அவசியம் ஏற்படலாம். இருந்தாலும் வந்து இணையர் வந்து கணவனோ மனைவியோ இணையரை தன்னோடு அழைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு லண்டன்ல இருந்து அம்பேத்கர் வந்து தன்னுடைய இணையருக்கு எழுதிய கடிதம் 1930 டிசம்பர் 30. என்ன சொல்றாரு? மனந்திறந்து சொல்கிறேன் ரமா, நான் ஒன்றும் இரக்கமற்றவன் அல்ல. ரொம்ப நாளா சந்திக்க முடியலையே, வர முடியல, பார்க்க முடியல, ரொம்ப பிரிஞ்சிருக்க வேண்டியதா இருக்கே. ஆகவே வந்து எனக்கு இரக்கமில்ல முடிவுக்கு வந்துடாத. மனந்திறந்து சொல்கிறேன் ரமா, நான் ஒன்றும் இரக்கமற்றவன் அல்ல.
அறிவு மீது நான் கொண்ட தீராத வேட்கையின் காரணமாக நிறைய ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறேன். சாதி, மதம், தோற்றம், காரணம், எப்படி 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 தீர்வு காண்பது. அறிவு மீது நான் கொண்ட தீராத வேட்கையின் காரணமாக அந்த பாதையில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பயணத்தில் ஏதேனும் தடை ஏற்படும் பொழுது அது என்னை வருத்துகிறது, என் அமைதியை குலைத்து கோபம் கொள்ள செய்கிறது, எனக்கு இதயம் இருக்கிறது. அம்மா, நானும் சில இடங்களில் நான் தடுமாறத்தான் செய்கிறேன். ஆனால் என்னை ஒரு மாபெரும் புரட்சிக்கு ஒப்பு கொடுத்து இருப்பதால் என் உணர்வுகள் அனைத்தையுமே நானே பொசிக்கிக் கொள்கிறேன். அதனால் நீயும் யஷ்வந்தும் தான் பல நேரங்களில் பாதிக்கப்படுகிறீர்கள் என்பதுதான் உண்மை அப்படின்னு உங்களுக்கு இணையம் தன்னோடு எடுத்து செல்வதற்காக அவர் எழுதிய கடிதத்தில் சொல்றாரு. அடுத்து அப்படி அவர் ஆற்றக்கூடிய பணியை பற்றி இப்படி ஏராளமா சொல்ல முடியும். இவர்களுடைய பல்வேறு தளத்துல இருந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஊர்ல இருக்க முடியாது, வேற இடத்துல போக வேண்டியதா இருக்கும். இப்படி ஏராளமான உதயன் ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் பணியாற்றுபவர். அவர் நீ ஒரு நாள் கூப்பிட்டு நான் கேட்டேன், என்னப்பா உனக்கு எவ்வளவு நிறைய கடன் பட்டிருக்கா சொல்றாங்களே. ஆமா, கடன். அவர் குடும்பம், கனவு, செலவு அதெல்லாம் பார்க்காம உங்களுக்கு அப்படி போயிட்டே இருப்பார். இப்படி உதாரணத்துக்கு இப்படி பல்வேறு குடும்பங்களை சார்ந்து இத்தகைய பணி செய்கிற போது இந்த பல்வேறு தளங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் அவர்கள் அறிவுபூர்வமாக வேலை செய்வதோ களப்பணி ஆற்றுவதோ பல்வேறு பணிகள் என்பது இன்றைய தேவையில் முக்கியமாக அது அவசியமாக தேவைப்படுகிறது. இது இன்றைக்கு காலங்காலமாக மார்ஷல் தன்னுடைய இணையருக்கு ஜென்னிக்கு கடிதம் எழுதுகிற போது, அதாவது அவர் பாராட்டி, நீ என்னோடு இருக்கின்ற போது நான் எதையும் வெல்ல முடியும் என்று அவருடைய இணையருக்கு எழுதுவதும் ஜென்னிக்கு எழுதுவதும், கடுமையான சோதனை ஏற்பட்ட காலத்தில் கூட இருப்பதும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இன்றைய சூழலை பற்றி சொல்லுகிற போது, உலகத்தில் பல காலத்துல ஜெர்மனியில ஹிட்லர் கோல் வச்சுக்கிற போது, ஜனநாயகவாதிகளை யூதர்களை வேட்டையாடுகிற போது அங்கிருந்து தப்பித்து சென்றவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அங்கிருந்து தப்பித்து சென்ற ஒரு கவிஞர், செயல்பாட்டாளர், தியேட்டர் நாடக நடத்துவது உங்களுக்கு பிரெக்ட். அந்த பிரெக்ட் என்பவர் அவருடைய இத்தகைய சூழலை பற்றி சொல்லுகிற போது குறிப்பாக ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, அவர் ஜெர்மனியிலிருந்து தப்பிச்சு போறாரு, செக்கோஸ்லோவாக்கியா போறாரு, பின்லாந்து போறாரு, கடைசியாக ஈஸ்ட் பெர்லின்ல அங்கதான் கடைசியாக பணியாற்ற. அவர் ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னு சொன்னா, அந்த தலைப்பை சொல்றேன், இருண்ட காலங்களில் பாடுவதும் இருக்குமா? ஆம், இருண்ட காலங்களை பற்றி பாடுவதும் கூட இருக்கும். பிரெக்டனுடைய கவிதையில வருது. அவரும் உங்களுக்கு எப்படி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஜெர்மனி தப்பிச்சு போன மாதிரி பிரெட் ஜெர்மனி தப்பிச்சு போனவர் தான். மீண்டும் கிழக்கு ஜெர்மனிக்கு வர. இப்ப ஒரு கடுமையான சூழலில் கூட ஒரு இன்றைய முன்னோடியில் கொடுத்த சமூகத்தை விட ஒரு சிறந்த சமூகத்தை எதிர்கால தலைமுறைக்கு அளிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு, சமூக பிரஜை, அதோடு நாம் பணியை தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது. காலங்க ஏராளமா சொல்ல முடியும். நீங்க பிடி ரணதிவேன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இடதுசாரி இயக்கத்தினுடைய ஸ்தாபக தலைவர்கள் ஒருவர். பாம்பே யூனிவர்சிட்டியில் எம்ஏ எக்கனாமிக்ஸ்ல கோல்டு மெடலிஸ்ட். அவருடைய இணையர் பிரமிளா, சாரி விமலா ரணதி, விமலா. அவர் இளைய, அதாவது ஒரு கிட்டத்தட்ட 25-30 வயசு அகில இந்திய மையத்துக்கு போயிட்டார் பிடிஆர். அவருடைய இணையரும் 2 பிள்ளைகளும் பாம்பேயில் இருக்கிறாங்க. டெல்லியில இருந்து அவர் பணியாற்றி இருக்கார் பிடி ரணதிவே. வாரத்துக்கு ஒரு முறை அவர் போன் பண்ணுவார், விமலா கிட்ட பேசுவாரு, பிள்ளைகிட்ட பேசுவார். அப்ப அந்த பிள்ளைகள் கேட்பாங்க, அப்பா நீங்க ஒரு நாளா வரமாட்டீங்களா? இல்லப்பா நான் அடுத்த வாரம் பார்க்கறேன். அப்படி அடுத்த வாரம் பார்க்கறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார்.
எப்பயாவது டெல்லிக்கு போனால் பார்க்கறதோட சரி, வீட்டுக்கு வர முடியுதில்லை. இப்போ மனைவியோட பிள்ளைகளோட ஒரு கலந்துரையாடுவதோ அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு இல்லாமல் இருந்திருக்கும். இது இருந்தது. ஒரு முறை அவர் வந்து பாம்பேக்கு வரதுன்னு முடிவு பண்ணாங்க. எப்பன்னு சொன்னால் அவருக்கு போன் கேன்சர் பிடி ரணதீவுக்கு. அப்போ தான் முடிவு பண்ணி பாம்பேயில் போய் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு பாம்பேயில் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். அது அந்த போன் கேன்சர் கடுமையாக வலி தாங்க முடியாமல் பிடிஆர் டாக்டர் என்ன கேட்குறாருன்னா, டாக்டர் கூப்பிட்டு எனக்கு மெர்சி கிளினிக்கு ஊசி போட்டுருங்கன்றார். என்னால் வலி தாங்க முடியல. போன் கேன்சர் அவ்வளோ பெயின் எல்லா இடங்களையும் பரவிடுச்சு. ஆனால் இந்தியாவில் மெர்சி கிளினிக் பர்மிஷன் கிடையாது. அப்படி அதாவது என்னால் வலி தாங்க முடியல, ஊசி போட்டுருங்க என்று டாக்டர்கிட்ட கேட்கிறார். அப்படிப்பட்ட மோசமான வலி தாங்க முடிய மருத்துவமனையில் இருக்கார். அவருடைய இணையரும் பிள்ளைகளும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க, பேசுறாங்க. அவரு பிடிஆர் இறந்துட்டார். இறந்த பிறகு அவருடைய மகன் பிடிஆருக்கு கடிதம் எழுதியதாக அவருடைய கடிதம் என்பது ஒர்க்கிங் கிளாஸ் என்ற மாதிரியில் வெளியாச்சு. அவர் மகன் என்ன எழுதுறான், நீங்க பாம்பேக்கு வரணும், அம்மாவோட எங்களோட சிரிச்சு பேசி நீங்க இருக்கணும்னு சொல்லி நினைச்சோம். பாம்பேக்கு வந்தீங்க, உங்களுடைய இறுதி பயணத்துக்காக வந்தீங்க. வலி தாங்க முடியல, ஊசி போட்டு சாகடிச்சிருங்க டாக்டர் கிட்ட சொன்னீங்க. அம்மாவும் நாங்க 2 பேரும் பிள்ளைகளும் உங்களை ஆஸ்பத்திரி பார்க்க வந்தா சிரிச்சு பேசினீங்க. எப்படி உங்களால் முடிஞ்சது? ஏன்னா பாம்பேக்கு வர மாட்டீங்களா, அம்மாவோட எங்களோட சிரிச்சு பேச மாட்டீங்கன்னு கடிதம் எழுதணும்ல, பேசணும்ல. ஆகவே வலி தாங்க முடியாது மெர்சி கிளிங் கேட்டீங்க, எங்களோட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க. அந்த போன் கேன்சர் எலும்பு எல்லா பகுதிக்கும் போச்சு. பட் இட் குட் நாட் என்டர் யுவர் பிரெயின். அது உங்களுடைய மூளைக்குள்ள அந்த கேன்சர் போக முடியல. உங்கள் கேன்சரால் உங்களை வெல்ல முடியாது என்பது அவருக்கு நீங்க மனோதைரியம் உள்ளவர். அப்பா அடுத்த ஞாயிறு உங்களுடைய தொலைபேசி அழைப்பு வருமா அப்படின்னு சொல்லி கடிதத்தை அந்த பையன் முடிச்சிருப்பான். அப்படி நம்ம எந்த விதத்துல நீங்க இடதுசாரி இயக்கமா, அறிவியல் இயக்கமா, எழுத்தாளர் இயக்கமா, லிட்டரி இயக்கமா, பல்வேறு இப்ப நீங்க குழந்தை இலக்கியத்துக்காக இன்னைக்கு இருக்கிற சமூகத்தை ஒருபடி முன்னேறுவதற்காக ஆற்றக்கூடிய பணி என்று வருகிற போது அத்தகைய மகத்தான பணியை செய்வருடைய ஒரு சிறு துளி தான் அங்க நம்ம அழைச்சி பாராட்டி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் உண்மையிலேயே ஒரு நெகிழ்வான இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த செந்தமிழ் செல்வம் அவருடைய குடும்பத்தை பாராட்டுவதோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் பாராட்டி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நேரம் இல்லை. தன்னுடைய இணையரை, தன்னுடைய பிள்ளைகளை எப்படி தன்னோடு அணைத்து செல்ல வேண்டும் என்ற முன்னுதாரணமாக வாழ்ந்தவர் மகாத்மா காந்தி. அவருடைய பேரன் கோபால் காந்தி எழுதின புக்கு ஐ ஆம் an ordinary man சொல்லி நல்லா எழுதியிருக்கார். ஒரு இதில் காந்தி ஆசிரமத்தில் பாம்பேல வார்தாவில் ஒரு கட்டத்தில் இனி இந்த ஆசிரமத்தில் அகமண திருமணம் கிடையாது, சாதி மறுப்பு திருமணம் தான் என்று முடிவு செய்து ஒரு பட்டியலை சார்ந்த பையனுக்கு வேற சமூகத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு முடிவு எடுத்துறார் காந்தி. கஸ்தூர்பா ஏத்துக்கல. உடனே கூப்பிட்டாரு, நாம் மகிழ்ச்சியாக இணைந்தோம், மகிழ்ச்சியோடு பிரிவோம், இதை ஏத்துக்கலன்னா நீ ஆசிரமத்தில் வேணா வெளியேறலான்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மா மன்னிச்சிருங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து அநேகமாக இந்த அவருடைய சுதந்திர பாட்டை பங்கேற்பாத்து எல்லா இடத்துலையும் மகன்களை ஈடுபடுத்தி வச்சிருப்பாரு, மனைவி ஈடுபடுத்தியிருப்பாரு. தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த பிறகு முதல் போராட்டம் போது பீகார்ல சம்பரான் அந்த அவிரி செடி இண்டிகோ அந்த விவசாயிகளுக்காக தான். அந்த கிராமத்து அந்த மாவட்டத்துக்கு போறாரு. போன உடனே என்ன முடிவு பண்றாருன்னு சொன்னா, ரொம்ப பின்தங்கியமா இருக்கு, கல்வியறிவு இல்லாம இருக்காகவே 4 பள்ளிகளை திறக்க வேண்டும் முடிவெடுத்து பள்ளிகளை திறந்து தன்னுடைய மகன் தேவதாசை பார்த்துக்க சொல்றாரு. அந்த குடும்பத்தை எப்படி அழிச்சாரு, அது அவருடைய இணையர், அவருடைய பிள்ளைகள், அது ஒருத்தன் குடிகாரனா இருக்கிறான், அவனை கண்டிப்பா அந்த அடிப்படையில இப்படி ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களோ சமூகத்தை மாற்ற வேண்டும் என்பவர்களோ இத்தகைய மகத்தான பணி செய்பவர்களை இந்த சமூகம் பாராட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சின்ன உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.